ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒர்க் அட் ஹைட். ஸோ ஒரு ஹைட்ல ஒர்க் பண்றப்போ அங்க என்னென்ன மாதிரியான சேஃப்டி ஒரு ப்ரிகாஷன்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட் அவங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கைட்லைன் மாதிரி தான் இந்த ஒரு half an hour ஆர் 45 minutes. ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரெசன்டேஷன். ஒர்க் அட் ஹைட் மற்ற இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல ஒர்க் அட் ஹைட்டோட ஒரு சிக்னிபிகன்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னா, இது வந்து டாப் 10 வயலேஷன்ல நம்பர் 1 லாஸ்ட் 8 இயர்ஸா இருக்கு. ஓஷா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க சொல்லக்கூடிய டாப் 10 வயலேஷன்ல லாஸ்ட் 8 இயர்ஸா நம்பர் 1ல இருக்கிறது எதுனா ஃபால் ப்ரொடெக்ஷன் வயலேஷன். ஏன்னா இதுல நிறைய கேப் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிளஸ் அதோட ப்ராக்டிசஸ்க்கு, அப்புறம் எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பரா செலக்ட் பண்ணாதது, எக்யூப்மெண்ட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணாதது, அப்படியே வாங்கி யூஸ் பண்ணா கூட அதை சரியா மெயின்டைன் பண்ணாதது, இது மாதிரி நிறைய விதமான கேப் இந்த ஒர்க் அட் ஹைட்ல இருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்றது ஒரு பர்சன், அகைன் சேல்ஸ் பண்றது இன்னொரு பர்சன், அப்புறம் யூஸ் பண்றது இன்னொரு பர்சன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பேருக்குள்ள நாலேஜ் கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் எதுக்காக இந்த ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டதோ, எதுக்காக இந்த கான்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ, ஸோ அது ப்ராப்பராக செட் ஆகும். இல்லை அப்படின்னா எங்கேயாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், அது வந்து ரிசல்ட்ல கொஞ்சம் நெகட்டிவா கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த டாப் 10 வயலேஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, டாப் 10 வயலேஷன்ல நம்பர் 1ல இருந்து வெளியில வரணும்னா இந்த கான்செப்டை நம்ம வந்து ரொம்ப தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் அட் ஹைட் ஒரு பர்சன் மேல ஒர்க் பண்றாரு அப்படின்னா பை மிஸ்டேக் அவர் கீழே விழுந்தாருன்னா 95% அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அடிபடும், அதை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த பிக்சர்ல பார்த்தா ஒரு மனிதன் மேல இருந்து கீழே விழுகிறப்போ 41% 41% எங்க அடிபட சான்ஸ் இருக்குன்னா ஸ்பைனல் கார்டுல தான் அடிபட சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பைனல் கார்டு தான் நம்ம மூளைக்கும் நம் உடல் இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இல்லையா? ஸோ அதுலயே அடிபட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த மனிதன் அதற்கு மேல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தா 38% எங்க அடிபடுது? தலையில அடிபடுது. ஸோ முக்கியமான நம்மளுடைய பிரெயின் பல விதமான ஆக்டிவிட்டி எல்லாமே எங்க இருக்குன்னா ஸோ அந்த 38% அடிபடக்கூடிய அந்த தலையில தான் இருக்கு. அப்புறம் 28% வந்து செஸ்ட்ல மார்பு, அந்த இடத்துல அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 41% ஸ்பைனல் கார்டு, 38% தலையில, 28% நெஞ்சு பகுதியில. இம்பார்ட்டன்ட் ஆர்கன் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் மேலேருந்து கீழே விழுறப்போ இந்த இடம் தான் வல்னரபிள் டு கெட் அஃபெக்ட், அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம். அதனாலதான் 95% மேலேருந்து கீழே விழக்கூடிய விபத்துகளில் உயிரிழப்பு என்பது அதிகமாகுது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, விழுறவரு எந்த கோலத்துல விழுறாருன்னு தெரியாது. தலைக்குப்புற விழுறாரா, சைட்ல விழுறாரா, சுத்தி சுத்தி வராரா, அது ஹைட்டை பொறுத்து, அவர் எப்படி ஸ்லிப் ஆகுறாருன்றதை பொறுத்து, இல்ல அவரு வந்து மேலேருந்து கீழே விழுற இடத்துல எத்தனை கம்பி இருக்கு, எத்தனை ஒரு பெரிய கட்டை இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவரு கீழே விழுற இடத்துல மண் இருக்கா, கல் இருக்கா, இரும்பு இருக்கா, இதெல்லாம் தெரியாது. அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா, விழுவதற்கு முன்னால நம்ம காப்பாத்திக்கிறது தான் ஒரே ஒரு வழி. அதுக்கு வந்து பல சிஸ்டத்தை நம்ம இதுல சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ என்ன அடுத்ததுன்னா, இப்போ ஹைட் ஒர்க்னா என்ன? ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்றபடி பார்த்தா இது ஹைட் ஒர்க்னா 6 மீட்டர் 6 அடி 6 அடி 2 மீட்டருக்கு மேல ஒரு மனிதன் ஒர்க் பண்ணாலே அவங்க வந்து ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் போடணும். இப்ப நம்ம சேஃப்டி பெல்ட் எல்லாம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா 6 அடிக்கு மேல ஒர்க் பண்றாரோ ஸோ அங்கெல்லாம் நம்ம சேஃப்டி பெல்ட் போடணும் அப்படின்றது சொல்லுது. ஆனா ரியாலிட்டியில உண்மை நிலவரத்துல பார்த்தா எங்க நீங்க 1 அடிக்கு மேல ஹைட்ல ஒர்க் பண்ணாலும் அது வந்து ஹைட் ஒர்க் தான். ஏன்னா 1 அடியோ இல்ல 1 மீட்டரோ இல்ல 2 அடியோ எந்த ஹைட்ல இருந்து விழுந்தாலும் நீங்கள் விழக்கூடிய வேகத்தை பொறுத்து, உங்களுடைய உடல் எடையை பொறுத்து, நீங்க எந்த இடத்துல விழுறீங்கன்றதை பொறுத்து தான் அங்க டேமேஜ் லைட்டா இல்ல அதிகமாவா அப்படின்னு. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில கிடைச்சிருக்க சினாரியோ படி 2/3 ஆஃப் மேஜர் இன்ஜுரிஸ், ஒரு 100 ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல கிட்டத்தட்ட 65% ஆக்சிடென்ட் எதுல நடந்திருக்கு அப்படின்னா 100 மீட்டரோ 1000 மீட்டரோ கிடையாது, பிலோ 2 மீட்டர் 6 அடிக்கும் கீழே வந்து விழுந்துதான் பார்த்தா கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த மேஜர் இன்ஜுரிஸ் வந்து இது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால ஃபால் அப்படின்ன உடனே சின்ன இடத்துல இருந்து விழுந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தை அனைவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு லைட்டா ஸ்லிப் ஆனாலே ஏன்னா எங்கேயாவது போய் இடிக்கிறப்ப தலையில அடிபட்டுச்சு அப்படின்னா அதோட விளைவுகள் மிக அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஹைட்டு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்மளுடைய பிராக்டிஸ் தான் முக்கியமான விஷயம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அனாட்டமி ஆஃப் ஃபால். ஒரு மனிதன் ஃப்ரீ ஃபால், ஒரு மனிதன் ஒரு நிக்கிற இடத்துல இருந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாம அவன் விழுந்தான் அப்படின்னா அவனோட உடல்லையும் அவன் விழக்கூடிய வேகத்திலையும் எந்த விதமான மாற்றம் நடக்குது அப்படின்றத முக்கியம். இந்த பிக்சர் பாருங்க, அந்த மேல ஒரு கார்னர்ல நிக்கிறாரு ஒரு பர்சன், அப்படியே ஸ்லிப் ஆகுறாரு. அப்படியே கீழே விழ விழ என்ன ஆகுது அப்படின்னா அவர் விழக்கூடிய அந்த வேகம் அப்படின்றது வந்து அதிகமாகுது.
இப்போ 0.33 செகண்ட்ல 2 ஃபீட் அவர் வந்து கிராஸ் பண்றாரு அப்படின்னா 1 செகண்ட்ல அவர் 16 அடி கிராஸ் பண்ணிடுறாரு. அதே 2 செகண்ட்ல 64 அடி கிராஸ் பண்ணிடுறாரு. இதுக்கு என்ன காரணம்? புவி ஈர்ப்பு விசை. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகுறப்ப அவர் விழக்கூடிய வேகம் வந்து பார்த்தா நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மிக மிக அதிகமா இருக்கும். இதுக்கு நிறைய வந்து ஃபேக்டர் இருக்கு. ஓகே, அவரோட வெயிட் எவ்வளோ ஹைட்ல இருந்து விடுறாரு, அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எம்ஜிஹெச் சொல்லுவோம் இல்லையா, மாஸ் கிராவிட்டி ஹைட். ஒரு ஃபாலிங் ஆப்ஜெக்டோட வெயிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மாஸ் கிராவிட்டி ஹைட்டை பார்ப்போம். அப்போ இது ஃபாஸ்டா வருது, வெலாசிட்டி அதிகமாகுது. ஓகே, அப்போ ஒரு தரையில வந்து அடிக்கிறப்போ இம்பாக்ட் அதிகமாச்சு அப்படின்னா தென் அவரோட உடல் சிதறக்கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதுதான் அதோட ஒரு புள்ளி விவரம். ஓகே, டைம் இப்போ 2 செகண்ட் பார்த்தோம், 64 அடி. அதே 3 செகண்ட் நம்ம கண் இமைக்கும் நேரம் சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுதான். இப்போ 3 செகண்ட் அப்படின்னா 144 ஃபீட், கிட்டத்தட்ட 44 மீட்டர் அவர் இறங்கிடுவார். ஓகே, ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா நடக்கிறப்போ உயிரிழப்புகள் அதிகமா நடக்குது. இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் சாதாரணமாலாம் இதுக்கு நம்ம ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நாம் சொல்லப்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் ஒரு மனிதனின் உயிரில வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம உடனே சுதாரிச்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, நான் விழ போறேன், இப்போ ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கேன், அப்படியே ஒரு கல் என்னை தட்டி விடுது, நான் என்ன விழுந்துட்டேன்னா எல்லா நேரத்திலையும் நான் சுதாரிச்சுட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் எல்லாரும் மைண்ட்ல இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஒரு குட் பாடியோட ரியாக்ஷன் என்பது 0.5 செகண்ட். ஓகே, இப்ப நார்மலா நடந்து போறப்ப வழுக்குனா கூட நம்ம ஓரளவு தப்பிச்சுக்க முடியும். ஆனா ஹைட்ல ஒர்க் பண்றப்ப என்ன நடக்குது? ஹைட்ல ஒர்க் பண்றாரு, அவர் ஹைட்ல நிக்கல, ஹைட்ல நின்று வேடிக்கை பார்க்கல இல்லையா. அவர் ஹைட்ல நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஒர்க் பண்றப்போ அவருடைய கவனம் முழுவதும் எங்க இருக்கும்னா அவரோட ஒர்க்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப அந்த கவனம் முழுவதும் அவரோட ஒர்க்ல இருக்கிறப்போ நான் விழ போறேன் அப்படின்றத அவர் எடுத்து வந்து சுதாரிக்கிறதுக்குள்ள 2 செகண்ட் முடிஞ்சு போயிடும். இல்ல 1 செகண்டே வைங்களேன், 1 செகண்ட் முடிஞ்சு போனாலே என்ன ஆகும்? 1 செகண்ட்ல எத்தனை அடி கிராஸ் பண்ணுவாரு? அவர் 16 அடி கிராஸ் பண்ணிடுவார். ஓகே, இதுதான் அந்த ஃபால் ஸ்பீடுக்கும் நம்ம ரியாக்ஷன் டயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப், அந்த இடைவெளி. ஓகே, அப்போ ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான் ஒரே சொல்யூஷன். ரைட். ஸோ அதையும் சரியா நம்ம செலக்ட் பண்ணணும், சரியா நம்ம அதை பயன்படுத்தணும். ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துல மொத்தம் ஒரு 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அது என்ன பேசிவ் அப்படின்னா, அது வந்து பிக்சடு. இங்க பிக்சர்ல பாக்குறது சேஃப்டி நெட். இது ஒரு பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அப்படியே அந்த நெட்டை கட்டி விட்டாங்க அப்படின்னா மேல இருந்து கீழே விழுந்தாருன்னா அவர் தரையில போயிட்டு அடிபட மாட்டார். அதுக்கப்புறம் இதுக்கு பேரு ஜம்பிங் குஷன் ஒண்ணு இருக்கு. இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா, எல்லோ கலர்ல, இது வந்து ஜம்பிங் குஷன். சப்போஸ் மேல இருந்து இப்போ ஒரு பில்டிங் கார்னர்ல ஒர்க் பண்றாங்க, அப்போ அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விடுறப்போ டைரக்டா அந்த ஃப்ளோர்ல வந்து ஹிட் ஆகாம இந்த ஜம்பிங் குஷன்ல வந்து ஹிட் ஆனாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு பாடியில அடிபடுறதுக்கான சான்ஸ் கிடையாது. இது 2க்கு பேர் வந்து பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, இது என்ன ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா அவரோட உடம்புல இருக்க போகுது. ஓகே, பெல்ட் தெரியலையா? ஓகே, இப்ப தெரியுதா? ஓகே, ரைட். ஸோ இது வந்து பேசிவ் ஃபால் இது வந்து ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் என்ன, ரெகுலரா நம்ம பார்க்கக்கூடிய பெல்ட், ஃபால் அரெஸ்டர் இதெல்லாம். ஓகே, இதுதான் பேசிக் ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அவர் உடம்புல போட்டிருக்கிறது. பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அது ஒரு சிஸ்டமா போட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹையரார்கி ஆஃப் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ஹையரார்கி ஆஃப் கண்ட்ரோல் மெஷர்னா, ஃபர்ஸ்ட் எலிமினேஷன், மேல போயிட்டு நம்ம வேலையே பார்க்க முடியாம அந்த ஒர்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா. அப்புறம் சப்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஆளை மேல அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம ஒரு மிஷினை மேல அனுப்ப முடியுமா. அப்புறம் இன்ஜினியரிங் கண்ட்ரோல், ஸோ பேரிகார்ட் பண்ண முடியுமா. ஸோ தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், சரியான குவாலிஃபைடான பர்சன் மேல போயிட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியுமா. அப்புறம் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய இந்த ஹையரார்கி ஆஃப் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் இந்த பிரசன்டேஷன் நம்ம ஃபால் ப்ரொடெக்ஷனை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, ரைட். நம்ம இப்போ மூவ் பண்ணுவோம். எதுக்கு மூவ் பண்ணுவோம்? ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம இப்போ மூவ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்மேன் வேணும். யாரு? மேல ஏறுறதுக்கான ஆள் வேணும். அவரு ஃபிட்டா இருக்கணும். அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். நிறைய இடத்துல நம்ம ஒரு சேஃப்டி பெல்ட் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அங்க அதுக்கான ப்ரொவிஷனே இல்ல அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்றாங்க, யாராவது சொல்றாங்க அப்படின்னா அப்போ அங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணப்படவில்லை. ஓகே, இது ஒரு சைட்டுக்கும் மாறும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, பெரிய பில்டிங் கிடையாது. இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட அங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும்.
அடுத்ததுதான் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். அது சூட்டபிளா இருக்கா, சூட்டபிள் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் வாங்கியாச்சு, அதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல. அது எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு ட்ரைனிங், அப்புறம் அது சரியா அவர் போட்டுட்டு இருக்காரா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பெல்ட் மற்றபடி ஃபாலரஸ்டர்லாம் சரியான ஒரு குவாலிட்டியில இருக்கா, சரியா அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகே. அப்புறம் எமர்ஜென்சி ரெஸ்கியூ ப்ராசஸ் எல்லாம் ஓகே, பெல்ட் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. சப்போஸ் அவர் மேல இருந்து கீழே விழுந்தாரு அப்படின்னா அப்போ வரக்கூடிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவரை காப்பாத்துறதுக்கான தயாரிப்புகள் நமக்கு இருக்கா? ஓகே. இது எல்லா நிறுவனமும் இந்த சிஸ்டத்துல போகணும். ஃபர்ஸ்ட் சரியான ஆளு, அப்புறம் சூப்பர்வைசரை வச்சு அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அசஸ் பண்றது, அப்புறம் சரியான பிபிஸ் நம்ம பெல்ட் ஃபாலோவர்ஸ் செலக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து மானிட்டர் பண்றது, தென் எமர்ஜென்சி வந்தால் கூட அதை எப்படி நம்ம கையாளுறது. இது எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி தயாரா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவர்களால் ஃபால் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது வேற என்னென்ன வேணும், டைரக்டா ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அடுத்தது வேற என்னென்ன வேணும் அப்படின்றத இதுல நம்ம இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ ஃபிட்னஸ் ஆஃப் த ஒர்க்மேன் அப்படின்னா இப்போ எல்லாரும் போயிட்டு மேல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? ஸோ கிரவுண்ட்ல ஒர்க் பண்றது வேற, அதே ஒர்க்கை 10 மாடிக்கு இப்போ வந்து 10th ஃப்ளோர்ல இப்போ 10வது மாடியில போயிட்டு ஒர்க் பண்றதுன்றது வேற. ஓகே. அப்போ அவர் வந்து பூமியை விட்டு மேல ஏற ஏற என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ அவர் உடல் அளவிலும் மன அளவிலும் அவர் ஃபிட்டா இருக்கணும். அல்ல ஃபர்ஸ்ட் மன அளவுல ஃபிட் என்னன்னா அவருக்கு ஃபோபியா எதுவும் இருக்கக்கூடாது. அது என்ன ஃபோபியா அப்படின்னா ஹைட்ல ஏற ஏற என்னன்னா வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, வெர்டிகோ ப்ராப்ளம். அப்படி ஹைட்ல ஏற ஏற அவருக்கு ஒரு விதமான உளவியல் ரீதியான பிரச்சனை வரும். ஓகே. இந்த வெர்டிகோ டெஸ்ட் பண்றதுக்குன்னே நிறைய சிஸ்டம் இருக்கு. மேல ஏற விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏற ஏற அவர் பாடியில மாற்றம் வருதா, பிபி ரைஸ் ஆகுதா, அவருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு வெர்டிகோ டெஸ்ட், இதுல பாஸ் ஆன பர்சன் தான் மேல ஹைட்ல ஏறி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்டு மறந்துடாதீங்க, வெர்டிகோ டெஸ்ட். அடுத்தது அவருக்கு கை காலெல்லாம் அப்படியே வேர்க்குதா, கை காலெல்லாம் வந்து நடுங்குதா, அப்படி மேல ஏறி ஒரு ஒரு ஏணி இருக்கு, அதுல ஒரு 20 அடி போயிட்டாரு, 20 ஸ்டெப் மேல போயிட்டு திரும்ப கீழே பார்த்த உடனே அவருக்கு மயக்கம் வந்தது அப்படின்னா அவர் சரியான பர்சன் இல்லை. ஓகே. ஸோ கிடினஸ் வரக்கூடாது. அப்புறம் அவருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படியே எதை பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரிஞ்சுது அப்படின்னா அவர் ஹைட்ல ஒர்க் பண்றதுக்கு சரியான பர்சன் கிடையாது. இதெல்லாம் ஃபிட்னஸ் ஆஃப் த ஒர்க்கர். இந்த அனைத்து தகுதிகளும் இருந்தால்தான், இதெல்லாம் உடல் தகுதி எல்லாமே அவருக்கு இருக்கணும், அனைத்து தகுதிகளும் இருந்தால்தான் அவரை நம்ம மேல ஒர்க் பண்ண அனுப்ப முடியும். அடுத்தது என்ன செக் பண்ணா ரிஸ்க் அசஸ்மெண்ட். இப்போ ஆல் ரெடி ஆயிட்டாரு. அடுத்தது ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும்னா இந்த லிஸ்ட் படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ரிஸ்க் அங்க ஏதாவது இருக்கா, பிசிக்கல் ரிஸ்க்னா ஏதாவது இடிக்கக்கூடியது இருக்கா, இல்ல அங்க ஃப்ரீயா ஒரு ஆள் ஏறி இறங்க முடியுமா, இல்ல இடர்பாடுகள் ஏதாவது இருக்கா. அடுத்து என்வரான்மெண்டல் ரிஸ்க். ஸோ அதிகமா விண்டு வீத்துதா, இல்ல பக்கத்துல இருந்து ஹீட், அந்த ஹீட் ரேடியேஷன் அடிக்குதா. ஓகே. பிளஸ் பக்கத்துல ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு, அங்கிருந்து அந்த வாய்க்கு, ஏன்னா ஹைட்ல போக போக என்ன ஆகும்னா அந்த சிம்னில இருந்து வரக்கூடியது ஸோ இவரை கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்வரான்மெண்ட் பிளஸ் வழுக்கக்கூடிய இடமா இருக்கா, சாயில் இப்படி கரெக்டா இருக்கா, லேடரை போடுறாரு, அந்த லேடர் உள்ள புதஞ்சிச்சு அப்படின்னா தென் அது ப்ராப்ளம் இல்லையா? இதெல்லாம் என்வரான்மெண்டல் ரிஸ்க். அப்புறம் எலக்ட்ரிகேஷன் ஆக சான்சஸ் இருக்கா, பிளஸ் அங்க கெமிக்கல்ஸ் ஸ்பிளாஷஸ் ஏதாவது இருக்கா. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிட் வெசலை கிளீன் பண்ண போவாங்க அண்ட் கெமிக்கல் வெசலை கிளீன் பண்ண போவாங்க, அங்க கரோசிவ் ரிஸ்க் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ கெமிக்கல் ரிஸ்க் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். மெக்கானிக்கல் ரிஸ்க், மேனுவல் ஹேண்ட்லிங் ரிஸ்க். இது என்ன மேனுவல் ஹேண்ட்லிங் ரிஸ்க்னா அவங்களே மெட்டீரியலே கையில தூக்கிட்டு, ஏற்கனவே அவங்க வெயிட், அதுல கையில ஒரு பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ரிஸ்க், ஏன்னா வெயிட் அதிகமாகும். அடுத்தது அவரு கீழே வராரு, கீழே வந்து ஒரு ட்ராலி எடுத்து இழுக்கிறாரு இல்ல தள்ளுறாரு. ஓகே. இப்ப கீழே இந்த அளவுக்கு நிறைய ஒர்க் பண்றாரு, அதே பர்சன் மேல ஏறுறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு சீக்கிரமா ஃபிட்டிக் ஆக சான்ஸ் இருக்கு. இது வந்து பிசிக்கல், அதாவது இந்த ஒர்க்கரை பத்தி மட்டும் இல்லாம சைட்டை பத்தி நம்ம அனலைஸ் பண்றது மேனுவல் ஹேண்ட்லிங் ரிஸ்க். அப்புறம் அக்சஸ் எக்யூப்மெண்ட் ரிஸ்க். அக்சஸ் எக்யூப்மெண்ட்னா லேடர் இருக்கா இல்லையா, அந்த லேடர் இருந்தா எல்லா ரங்ஸும் ஸ்டெப்ஸும் கரெக்டா இருக்கா. ஏன்னா திடீர்னு 4வது ஸ்டெப் உடஞ்சிருக்கு அப்படின்னா அதுல கயிறை கட்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாம் ரிஸ்க். ஸோ அப்போ அக்சஸ் எக்யூப்மெண்ட் இருக்கிறது, ஸோ ரிஸ்க் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆர்கனைசேஷனல் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது என்னன்னா அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஆள் எத்தனை பேர் இருக்காங்க, குறைவா இருக்காங்களா, 10 பேர் முடிக்க வேண்டிய வேலையை 10 பேர் வச்சுதான் முடிக்க முடியும். ஓகே. இல்ல 6 பேர் தான் இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ஆர்கனைசேஷனல் டெஃபிஷியன்சியாலையும் என்னென்ன சான்சஸ் இருக்குன்னா அங்க ரிஸ்க் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிட்டு இதுக்கு சரியான நம்ம ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஏன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது ப்ராப்பரா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் நம்ம ஃபர்தரா எடுத்துலாம். அதுல ஒரு பார்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட். ஓகே, ரைட். இப்போ நம்ம பிபிஎஸ்க்கு வந்துடலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம்.
ஒமேகா. ஓகே ரைட், சாரி. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறோம், சிஸ்டமேட்டிக்கா போறோம். ஓகே ரைட். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெல்ட், ஃபால் அரெஸ்டர், டிசெண்டர் இது மட்டும் கிடையாது. அந்த சைட்ல இருக்கு பாருங்க 4, அது ஃபண்டமெண்டல். அப்போ ப்ராப்பரான ஹெல்மெட் இருக்கணும், ப்ராப்பரான ஷூ போட்டிருக்கணும், சரியான கிளவுஸ் போட்டிருக்கணும். ஏன்னா மேல பிடிச்சி கையில பிடிச்சி ஏறுறப்ப ஏதாவது கையில கட்டாச்சுன்னா அவருக்கு பேலன்ஸ் தவறிடும். அப்ப கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட கீழே விழலைன்னா கூட எங்கேயாவது போயிட்டு அவர் இடிச்சு கையோ காலோ இல்ல தலையோ அவருக்கு இன்ஜுரிஸ் ஆகிறது சான்சஸ் இருக்கு. அப்புறம் கண்ணாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேல பார்த்து தானே ஏறுறாரு. அப்ப கண்ணில் ஏதாவது விழுந்தது அப்படின்னா மறுபடியும் அவருக்கு நிதானம், அந்த கவனம் சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப கம்ப்ளீட் ஃபால் ப்ரொடெக்ஷன் என்னன்னா பெல்ட் மட்டும் கிடையாது, ஃபால் அரெஸ்டர் மட்டும் கிடையாது, அடிப்படை பிபியும் மொத்தமா சேர்த்துதான். ஓகே, இப்ப கான்செப்ட் வரலாம். ஏபிசி ஆஃப் ஃபால் ப்ரொடெக்ஷன். இப்ப ஃபால் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன அடிப்படையா வேணும் அப்படின்னா என்டையர் சேஃப்டி சொல்யூஷன், ஃபால் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இது ஏபிசி. அதுக்கப்புறம் டிஇஎஃப் அது தனி, அது வந்து செகண்ட் பார்ட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஆங்கரேஜ் பாயிண்ட் அப்படின்றது வேணும். ஆங்கரேஜ் பாயிண்ட்னா என்னன்னா அந்த பெல்ட்டையோ அந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டையோ ஒரு கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் ஆங்கரேஜ். அடுத்தது பாடி ஹர்னஸ். இதுதான் அந்த பர்சன் பாடியில அவர் போட்டிருக்க போறாரு பெல்ட். இது வந்து ரெண்டாவது பாடி ஹர்னஸ். இப்ப ஆங்கரேஜ் பாயிண்ட் வந்தாச்சு, பாடி ஹர்னஸ் வந்தாச்சு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒன்னு லேன்யார்டு வேணும், ஒரு ரோப் வேணும். அதுக்கு பேர் வந்து கனெக்டிங் லேன்யார்டு. ஓகே, கிளியரா? இதான் ஏபிசி, ஆங்கரேஜ் பாயிண்ட் அண்ட் பாடி ஹர்னஸ் அண்ட் கனெக்டிங் லேன்யார்டு. ஓகே, கிளியரா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டலா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சைட்டு எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதை ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஒன்று பார்க்கலாமா? ரைட். இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் ஆங்கரேஜை பொறுத்த வரைக்கும் we got very variety of solutions. சிம்பிள் சொல்யூஷன்லேயே நம்ம ஆரம்பிக்கலாம். இது சிம்பிள் சொல்யூஷன். ஆங்கரேஜ்னா என்ன? அங்க பெல்ட்டை மாட்டணும். இப்போ பெல்ட்டை மாட்டுறதுக்கு ஒரு ஐ போல்ட் அடிக்கலாம், இல்ல ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பியில மாட்டலாம் இல்லையா? ஆனா ஒரு ப்ராப்பரா கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இந்த பிக்சரை பார்த்தா நிறைய இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கும், இது மாதிரி ஹெச் பீம் தான் இருக்கும். ஓகே, அயன் பீம் இருக்கும். இதுல போய் எப்படி என்ன நம்ம பெல்ட்ல என்ன இருக்குன்னா ஹூக்கு தான் இருக்கு. அந்த ஹூக் மேக்சிமம் 2 இன்ச்சு அந்த வித்து இருக்கக்கூடிய கம்பியில தான் போய் மாட்டோம். பட் இது மாதிரி பெருசா இருந்தா என்ன பண்ணலாம்? சிம்பிள் சொல்யூஷன். இதுக்கு பேர் வந்து வெப்பிங். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆங்கரேஜ் ஸ்லிங்னே பேரு. ஆங்கரேஜ் ஸ்லிங்னா என்ன? ஒரு பட்டை, அந்த பிளாஸ்டிக் நைலான் பட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ஹெச் பீம்ல நம்ம சுத்திட்டு அந்த கீழே வருது இல்லையா அந்த அந்த இதுல லூப்ல நம்ம பெல்ட்டை மாட்டிட்டோம் அப்படின்னா சேஃப்டி சிஸ்டம் வில் பி கம்ப்ளைண்ட். இந்த கயிறை சுத்தி போடுறது கட்டுறதெல்லாம் விட இந்த ஆங்கரேஜ் ஸ்லிங்கை யூஸ் பண்றது சிம்பிள் சொல்யூஷன். இதுக்கு பேர் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆங்கர். அப்படின்னா பெல்ட் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும். அவரோட பெல்ட் கனெக்ட் பண்ணது ஒரே பாயிண்ட்ல தான். அங்கிருந்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்ல அவரு வந்து வெர்டிகலா ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு வந்து ஆங்கரேஜ் ஸ்லிங். அடுத்தது இதுக்கு பேரு வந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆங்கரேஜஸ். இதுக்கு பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ரோலர் பீமர், இல்ல அந்த மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ராலி, ஆங்கரேஜ் ட்ராலி. ஸோ இது அதே ஹெச்பிஎம்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதுல நம்ம பாக்குறது டிபிஐ சாலான்னு ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கரம்ல இருக்கு. ஸோ இதுல என்ன பண்றோம்னா அந்த ஹெச்பிஎம்ல இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதுல இருந்து ரோல் ஆகும். இப்போ ஒரு பீம் இருக்கு, ஒரு 10 அடி இருக்கு. ஓகே, அந்த 10 அடி வரைக்கும் அவர் வாக் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா அப்போ ஒரு தடவை அவர் பெல்ட்டை மாத்தி மாத்தி போட்டு போக முடியாது. அப்ப இந்த ரோலரை போட்டு விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். எங்க அவர் ஃபால் ஆனா கூட அதே இடத்துல அவர் அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். ஸோ ஆங்கரேஜ் சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நான் சிம்பிளா சொல்றேன். ஓகே, சிங்கிள் பாயிண்ட் ஆங்கர் அண்ட் மூவபிள் ஆங்கர். ஸோ இப்போ நம்ம ஆங்கர் பாயிண்டே நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் லைஃப் லைன். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லைஃப் லைன் இது மெயினா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ரூஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அதை நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைஃப் லைனை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் என்ன அப்படின்றத பேசிக் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆங்கர் பாயிண்ட் வேணும். ஸோ 2 சைடு ஆங்கர் பாயிண்ட். இது கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கு ஒரு ஆங்கர் பாயிண்ட் வேணும். மொத்தமா ஒரு 100 மீட்டருக்கு 2 ஆங்கர் பாயிண்ட்டை போடலாம். அங்க ஸ்லாகிங் அப்படின்றது அதிகமாகும். அப்போ ஒரு சைடு ஆங்கர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம், இன்னொரு சைடு ஆங்கர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் இருக்கும். அது நல்ல ஃபோமா டென்ஷனா அந்த பிளெக்சிபிள் ஆகாம ஸ்லாக் ஆகாம இருக்கும்.
அதுல ரெண்டாவது பார்ட் மிடில் இருக்கிறது ஃபால் அரஸ்டர். ஓகே, இது வந்து ரன்னர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஃபால் அரஸ்டர் வந்து அந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரோப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லைஃப் லைன். ரெண்டு சைடு இருக்கிறது ஆங்கரேஜ் பாயிண்ட், அந்த ரெண்டு ஆங்கரேஜ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பி வந்து லைஃப் லைன். அந்த கம்பியில மூவ் ஆகக்கூடிய ரன்னர் வந்து ஃபால் அரஸ்டர். ஓகே, கிளியர். அந்த ஃபால் அரஸ்டர்ல இருந்து வரக்கூடியதான் கனெக்டிங் லேனியார்டு, அதுக்கப்புறம் அவரோட பெல்ட்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் லைஃப் லைன் இஸ் வெரி கிளியர். ஓகே, நம்ம ரூஃப்க்குலாம் அப்புறம் போகலாம். ஜென்ரலா எல்லா இடத்துலையும் ஸோ எந்த இடத்துல ஹரிசாண்டல் லைஃப் லைன் தேவைப்படுது, ஹரிசாண்டலா ஒரு மூவ்மெண்ட் கண்டினியூஸா இருக்கணும். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஓகே, ரைட், சாரி. ஓகே, ஸோ எங்க நம்ம பார்த்தோம், ஸோ ஹரிசாண்டல் லைஃப் லைன் இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் லைஃப் லைன்ல அந்த கனெக்ட் ஆகக்கூடியது ஓகே லிங்க் கனெக்டிங் லேனியர்ட் ஆர் தட் கனெக்டிங் லேனியர்ட். ஓகே, இது வெரி கிளியர். ஸோ இது அப்ளிகேஷன் எங்க அப்படின்னா, ஜென்ரலா எங்கெல்லாம் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு மிஷின் இருக்கு, ஒரு மிஷின் மேல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க வாக் பண்ணணும். பிளஸ் ஒரு பில்டிங் கார்னர் இருக்கு, அந்த பில்டிங் கார்னர்ல ரெண்டு சிமெண்ட் பீம் இருக்கு, அந்த ரெண்டு பீமுக்கு இடையில ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல இதுல டெம்பரவரியாகவும் இருக்கு, ஃபிக்ஸ்டாகவும் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைஃப் லைன்றது ஒரு ஆப்ஷன், இதுவும் ஆங்கரேஜ் பாயிண்ட் தான். ஓகே, ரைட். அடுத்தது இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப் இருக்கு. ஓகே, இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப்ல என்ன பிரச்சனை, இப்போ நிறைய எல்லாம் மாத்தணும்னு சொல்றோம், பட் ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப்ல என்ன பிரச்சனைனா அது சீக்கிரமா உடஞ்சிரும். அதுல ப்ராப்பரா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கணும், இல்லைன்னா உடஞ்சிச்சுன்னா மேலே இருந்து பர்சன் அப்படியே உடச்சிட்டு கீழே விழுந்துருவார். இப்போ ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஏன்னா இப்போ மெட்டல் ரூஃப்ல கூட என்னன்னா, அது உடச்சிக்கிட்டு அந்த மெட்டல் ரூஃப் கிழிச்சிட்டு யாரும் விழ மாட்டாங்க, அது ஸ்லிப் ஆகிட்டு தான் கீழே விழுவாங்களே தவிர அதை உடச்சிக்கிட்டு அதை வந்து உடஞ்சி விழாது, அதாவது ஓட்ட போட்டு விழாது. பட் அந்த இடத்துல ஆஸ்பெஸ்டாஸ்ல வந்து ரிஸ்க் அதிகம். அப்போ ஆஸ்பெஸ்டாஸ்ல ரிஸ்க் அதிகம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஃபால் ப்ரொடெக்ஷன் போடலாம்? ஓகே, ஜஸ்ட் ஐடியா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அக்சஸ் சிஸ்டம் வேணும். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எந்த ரூஃப்ல நம்ம போகணும் அப்படின்னாலும் இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ப்ராடக்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ஈஸி அண்ட் ப்ராடக்டை எடுக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் அக்சஸ் சிஸ்டம்ன்றது வேணும். லேடர் கண்டிப்பா வேணும். இது ஃபிக்ஸர் லேடரா இருக்கலாம், இல்ல டெம்பரவரி ஃபிக்ஸிங் லேடரா இருக்கலாம். இது அடிக்கடி மூவ் பண்ணக்கூடிய நார்மல் அந்த வால் சப்போர்ட் லேடரா இருக்கக்கூடாது. இது அக்சஸ் லேடர் வச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கரேஜ் பாயிண்ட் ஒரு 10 மீட்டர் இடைவெளியில. இப்ப ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப்ன்றதால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க நம்ம டைரக்டா போயிட்டு நம்ம அந்த கல்வலை இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கலுமினியம் ஷீட் ரூஃப்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. இதுக்கு நம்ம கீழே ட்ரஸ் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப் இருக்கு, அந்த சிமெண்ட் ஷீட் இருக்கு, அதுக்கு கீழே அந்த மெட்டல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பர்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு வெல்டிங் வச்சுதான் எடுக்கணும். இதுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஆனா ஆங்கரேஜ் பாயிண்ட்ன்றது ரெண்டாவது கம்பல்சரி வேணும். அது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வேணும். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க, இப்பதான் லேடர் போட்டிருக்கோம், நம்ம ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துக்கு தான் போறோம், அந்த ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் போறதே நம்ம சேஃப்டியா பண்ணணும், பாதுகாப்பா பண்ணணும் அப்படின்னா எஸ், இதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய ஒர்க் தான் பண்ணி ஆகணும். ஒரு சில நேரத்துல பூம் லிப்ட்ல இருந்து இந்த வேலையை பண்ற வேண்டி வரும். இல்ல அப்படின்னா ரூட் ஆஃப் லேடர்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆகும்னா, ஒரு 3 மீட்டர் இல்ல சின்ன சின்ன பீஸா இருக்கு. அந்த ரூட் ஆஃப் லேடர் எதுல சீட் ஆகும் அப்படின்னா, ஜே ஹூக் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அந்த ரூஃப்க்கு மேல ஜே ஹூக்கோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அப்படி ஜே ஹூக் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு கீழே ஏதோ மெட்டல் சப்போர்ட்னு அர்த்தம். அப்போ அந்த ஜே ஹூக்கு மேல அந்த ரூட் ஆஃப் லேடரை வச்சுட்டு அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நிற்கும். ஓகே, அதுல இவங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வெல்டிங்கை வச்சு அந்த ஆங்கரேஜ் பர்லில இருந்து எடுக்கிறத பண்ணுவாங்க. ஓகே, இதுல நிறைய இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, டைரக்டா கேண்டிலிவரா எடுக்கிறதுலாம் இருக்கு. பட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஆங்கரேஜ் பாயிண்ட் பண்ணணும். இப்ப ஆங்கரேஜ் பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா, அதுல வந்து ஹோல் இருக்க போகுது. அந்த ஹோல்ல என்ன பண்ணணும், லைஃப் லைனை ரூட் பண்ணணும். ஓகே, மெட்டல் ஸ்டீல் ரோப், அந்த 8 mm அந்த வயர் ரோப் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கரேஜ் பாயிண்ட் இஸ் ரெடி. அதாவது ரைட் ஆங்கரேஜ் பாயிண்ட்
வித் அந்த லைஃப் லைன் இஸ் ரெடி. இதுல என்ன பண்ணிக்கலாம், நார்மல் ஃபாலோவர்ஸை போட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்சர் கிளியரா இருக்கா? ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட். இது உள்ள போறதுக்கு ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும், ஸ்டெபிலிட்டியை பார்த்து எல்லாம் போகணும், ரைட்டா? இது ஃபண்டமெண்டல். பட் இதுக்கப்புறம் நம்ம பில்டப் பண்றது என்ன பில்டிங் என்ன வேணும், அவரோட பட்ஜெட், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி அண்ட் தென் ஒர்க் டைம், அது 2 நாள்ல முடியுமா இல்ல இந்த ஆங்கரை ஃபிக்ஸ் பண்றதுக்கே 10-15 நாள் ஆகுமான்றது பொறுத்து we need to code. பட் கான்செப்ட் இஸ் திஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அக்சஸ் லேடர், அப்புறம் ஆங்கரேஜ் பாயிண்ட் ஃபிக்ஸிங், அப்புறம் லைஃப் லைன் ரூட் பண்றோம். அதுல நம்ம என்ன பண்றோம், இந்த ரன்னரை போடுறோம், அதுல இருந்து ஒரு டெம்பரவரி ஒர்க்கிங் லைனை எடுத்து அங்க ஒர்க் பண்றோம். இதுல ஒரு 10 மீட்டர் இடைவெளியில 2 பேர் தான் ஒர்க் பண்ணலாம். அதுல 5-6 பேர்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ரைட். இது ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃபிங் சிஸ்டம். இதுவும் ஒன் ஆஃப் த ஆங்கரேஜ் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிம்பிள் ஆங்கர் பார்த்தோம், அப்புறம் மூவபிள் ஆங்கர் பாயிண்ட் பார்த்தோம், அப்புறம் ஹரிசாண்டல் ஆங்கர் பாயிண்ட் பார்த்தோம், அப்புறம் ரூஃப்ல போடுறதுக்கான கான்செப்டை பார்த்துருக்கோம். அடுத்த ஆங்கர் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆங்கர். இதுல தான் என்னென்ன வருதுன்னா ட்ரைபாடு வருது, நீங்க கேட்ட இந்த டேவிடாம் சிஸ்டம்ஸ், அது எல்லாமே இதுல தான் வருது. இதுல டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆங்கர் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த ஆங்கர் பாயிண்டே மூவபிளா இருக்கு. ஓகே, ட்ரைபாடு கான்செப்ட் தெரியலையா, 3 லெக் சீட் ஆச்சு அப்படின்னா சென்டர்ல ஒரு ஆங்கர் பாயிண்ட் கிடைக்குது, அது வழியா அந்த பர்சனை உள்ள அனுப்புறது. ஓகே, அதை ஆங்கரேஜ் பாயிண்டா யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கிறது. இதெல்லாம் ட்ரைபாடு. அந்த ரைட் சைட்ல இருக்கிறது வந்து கே பாடு, இது நத்திங் பட் கேண்டிலிவர் போஸ்ட். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆங்கர். ஓகே, இப்போ நம்ம ஏ தான் பார்த்துட்டு இருக்கோம். தென் இதுதான் நீங்க கேட்ட டேவிடாம் சிஸ்டம் இன்டகிரேட்டட் ஆங்கர். இதுக்கு பேர் என்னன்னா இன்டகிரேட்டட் ஆங்கர் பாயிண்ட். இதுல என்னென்னலாம் பண்ணிக்கலாம், டிசென்ட், உள்ள இறங்குறதாலும் இறங்கிக்கலாம், அசென்ட், அவரை மேல தூக்குறதா கூட தூக்கிக்கலாம், பிளஸ் ரெஸ்கியூ பண்ணணும், ஒரு பர்சன் உள்ள போய் ரெஸ்கியூ பண்ணணும்னா கூட இதை யூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணலாம். இந்த பிக்சர்ல காட்டாதது என்ன அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இல்லாம ஒரு நார்மல் சர்ஃபேஸ், ஒரு அன்பேலன்ஸ்டு சர்ஃபேஸ், ஒரு மட் சர்ஃபேஸா இருந்தால் கூட, ஒரு மண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் டோட்டலி அட்ஜஸ்டபிள் அண்ட் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டகிரேட்டட் ஆங்கரேஜ் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை பத்தி தான் நீங்க கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, இதை நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இது பேர் இன்டகிரேட்டட் ஆங்கர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்ஸ்டு மல்டி பொசிஷன் அண்ட் மல்டி ஆப்ஷன் உள்ள ஒரு ஆங்கரேஜ் பாயிண்ட். ஓகே, கிளியர்? ஸோ வித் தட் நான் வந்து இந்த ஸ்லைடை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேட்டலாக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஆங்கர் பாயிண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நான் உங்க மைக்கை நான் இப்போ வந்து அன்மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஓகே, ரைட். இது வரைக்கும் பார்த்தல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, நோ கொஸ்டின்ஸ். சார் அருண்குமார் பேசுறேன் சார். எஸ் அருண், சொல்லுங்க. அருண் சொல்லுங்க. ஆங்கரேஜ் பாயிண்ட்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆங்கரேஜ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த இடையிலே உங்களுக்கு இது ஆன்சர் ஆயிடும். ஆங்கரேஜ் பாயிண்ட்க்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும், நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆங்கரேஜ் பாயிண்ட்னா எந்த இடத்துல நீங்க ஃபால் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அது வந்து ஆங்கரேஜ் பாயிண்ட். ஓகே, லைஃப் லைன் அப்படின்றது வந்து மூவ் பண்றது. ஓகே, ஒரு நிமிஷம், இதுல ஃபுல்லா நான் சொல்லிடுறேன். So I will complete this, so then I will come to that question, Arun. Okay, next question வேற? Okay. இதோட பார்ட்ஸ், இதோட அட்வான்டேஜ் அதை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். சோ அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா கேட்டுக்கலாம். எஸ், ஐ வில் ஓபன் த கேட்டலாக். அதான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா ஓபன் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஸ்கிரீன் தெரியுதா?
ஓகே சார். ஆனா நடுவுல பிரேக் ஆகி தான் கேட்டுச்சு. எனக்கு புரியுது சார். இல்ல, நான் இங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க உங்க ஏரியால தான் நீங்க செக் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்போ நான் வந்து 3M DPI சாலாவோட அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு பேஜ் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல பச்சை கலர்ல ஒரு இது உங்களுக்கு தெரியணும். ஓகே தெரியுதா? எஸ், இப்பதான் ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ், ஓகே. ஸோ இதை தான் நம்ம பார்த்த அந்த டேவிட் ஆர்ம் சிஸ்டம் அண்ட் கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட் கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட் லைஃப் லைன் சிஸ்டம், ஐ மீன் ஆங்கரேஜ் பாயிண்ட் சிஸ்டம். ஓகே தெரியுதா? ஹலோ, எனக்கு வியூ ஆகுது. தெரியுதா? தெரியுது சார். ஓகே ஓகே ரைட் ஓகே. ஸோ இதை தான் நீங்க கேட்ட டேவிட் ஆர்ம் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுலோட எப்படி இது இன்டகிரேட்டட் சிஸ்டம், இதுல எப்படி அட்வான்ஸ்டு சொல்றீங்க, இதுல எப்படி மல்டி பொசிஷன் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸை அதோட ஒரு பார்ட்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஓகே, சப்போஸ் இந்த மொபைல்ல சரியா தெரியாதவங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஜூம் இல்லை, ஒரு நிமிஷம் நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, யூ கேன் ஜூம் இட். ஸோ இதில் மொத்தம் ஒரு 9 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அந்த 9 ஸ்பேர் பார்ட்ஸையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஐ வில் கோ ஒன் பை ஒன். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். எஸ், ஓகே. ஸோ இப்போ அந்த ஜூம் பண்ணது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 போட்டிருக்கா, அது விஞ்ச். ஓகே, நம்பர் 1 போட்டிருக்கு இல்லையா, அதுதான் விஞ்ச். அதுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், விஞ்ச் தான். ஸோ டேவிட்ஸ் கேன் பி எக்யூப்டு வித் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி பேக்கப் மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபார் ஆடட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த விஞ்ச் என்னன்னா நத்திங் பட் இதுல இருந்து ஒரு மெட்டல் ஒரு வயர் போகுது, அதுல தான் என்ன பண்றாங்க, அந்த பர்சனை உள்ள இறக்கி மேலே ஏத்துறாங்க. ஓகே, இந்த விஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் மெக்கானிசம். ஓகே, என்ன மெக்கானிசம்னா செல்ஃப் லாக் இருக்கு. சப்போஸ் உள்ள போறவரு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு விஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலீஸ் ஆகாது. அப்போ ஒரு பர்சன் அதை ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா ஓபன் பண்ணாதான் அந்த பர்சன் உள்ள போக முடியும். இன்கேஸ் இந்த சுத்துறவர் விட்டா கூட அவர் சரசரெல்லாம் உள்ள போயிட மாட்டார். ஓகே, அந்த லாக்கிங் மெக்கானிசம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் விஞ்ச். ஓகே, இந்த இது. ஓகே, அடுத்தது ரெண்டாவது குயிக் மவுண்டிங் பிராக்கெட். இதை மாதிரியான இன்டகிரேட்டட் ஆங்கர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதை எவ்வளவு சீக்கிரத்துல ஃபிக்ஸ் பண்றது, இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஒர்க் எப்படி பண்றது? அப்போ கண்டிப்பா அவங்களால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இதை ஈஸியா அந்த ரேச்சட் மாதிரி கிடையாது, ஈஸியா அந்த லாக் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு மவுண்டிங் பிராக்கெட் இருக்கு. தட் இஸ் கால்ட் குயிக் மவுண்டிங் பிராக்கெட். ஓகே, இது ரெண்டாவது பார்ட். அதுக்கப்புறம் மூணாவது பார்ட் இது போட்டுக்கலையா, 3 போட்டு பாருங்க. இதுல 3-வே அண்ட் SRLன்னு போட்டிருக்கு இல்லையா, 3-வே SRL. இந்த பார்ட் வந்து 3-வே SRL. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி கனெக்ஷன். அது என்ன பிரைமரி அண்ட் செகண்டரி கனெக்ஷன் அப்படின்னா இதை 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சன் இதை போட்டுட்டு உள்ள போறாரு அப்படின்னா அவருக்கு 2 லைஃப் லைன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ எதுக்கு 2 லைஃப் லைன் அப்படின்னா ஒன்னு விஞ்ச்ல இருந்து வந்துடும் இல்லையா, இன்னொன்னு இதுல இருந்து வந்துடும். ஓகே, 2ல ஏதாவது ஒண்ணு கட்டானா கூட அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா 2 பேரும் அனுப்பலாம். ஓகே, பிரைமரியா போயிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ண போறாரு, அவருக்கு அங்க இன்னொரு மேன் பவர் சப்போர்ட் வேணும்னா we can send 2 people inside. ஓகே, இதுதான் அந்த 2-வே ஆக்சுவலி 3-வே SRL. ஸோ நம்பர் 3. அடுத்த நம்பர் 4 வந்து எங்க வருது, மேல வருதா? ஓகே, இந்த 4 என்ன பார்ட்டு, வேர் இஸ் 4? ஓகே, ஸோ 4 பார்ட்டா இந்த பைப், இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். இதுல நீங்க அந்த ஸ்பெக்கில் பார்த்துருப்பீங்க 10 மீட்டர். ஓகே, 10 மீட்டர்லாம் வராது. ஓகே, ஸோ 5 மீட்டர், 3 மீட்டர், ஸோ 10 அடி 20 அடி ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்ம் ஆக்சுவலி பேசிக்கலா எக்ஸ்டென்ஷன் ஒரு பைப் மாதிரி. இது நம்பர் 4. அடுத்த 5 வந்து பேஸ் ஆப்ஷன். இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்டகிரேட்டர் சொன்னது. ஸோ இங்க போட்டுக்கலையா 5. இது என்ன 5 அப்படின்னா எந்த ஒரு மணல் தளமா இருந்தாலும் சரி, ஒரு புல் தரையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இது எப்படி செட் ஆகுதுன்னா இந்த பேஸை வந்து நம்ம இந்த விட்த் வாக்குலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லென்த் வாக்குலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா டு மேக் ஸ்டேபிள் சிஜி, சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம வந்து ஸ்டேபிள் பண்றதுக்கு. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, அதை ஸ்டேபிள் பண்றதுக்கு நம்ம இந்த விட்த்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லென்த்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது ஸ்டேபிளா ப்ராப்பரா இருக்கும்.
ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்றப்ப 4 சைடு இருக்கு பாருங்க, அந்த லெக் இருக்கு இல்லையா, அந்த லெக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் லெவலிங் பண்றது. ஸோ அந்த ப்ராப்பர் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் அன்இவனா இருக்கு அப்படின்னா இந்த லெக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து லெவலிங் பண்ணிக்கலாம். ஓகே, லெவலிங் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் பேஸ் செட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப 2 பேர் போறாங்க அப்படின்னா இது வந்து கூட செஞ்சிடக்கூடாது, அப்படியே இது வந்து அப்சைட் டவுன் ஆயிடக்கூடாது. ஸோ அப்போ அது கேட்குற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் அப்படின்றது இந்த இந்த டிபிஏ சாலாவோட இந்த டேவிட் டாம் சிஸ்டத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓகே டிசைன். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, 5வது பேஸ். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் விஞ்ச் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது மவுண்டிங், அந்த குயிக் மவுண்டிங், ஸோ இன்சர்ட் பண்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரைமரி செகண்டரிக்கு தேவையான அந்த எஸ்ஆர்எல் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ராடு, அது எவ்வளோ ஹைட்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் பேஸ் பார்த்துட்டோம். ஓகே, முடிஞ்சிச்சு. இதில் எல்லாமே ஃபிக்ஸ்டு பேஸ். இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம், நம்ம வந்து ஆக்டிவா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நம்ம வரலாம். ஸோ ஆக்டிவா இருக்கக்கூடியது என்னன்னா அந்த 6th நம்பர் போட்டுருக்கு பாருங்க, 6வது நம்பர் தெரியுதா? 6th. ஓகே ஓகே, ஸோ 6th நம்பர்ல என்ன போட்டிருக்குன்னா அந்த ஒரு வளைவா இருக்கு இல்லையா, கேண்டிலிவர், இதுதான் அந்த டேவிட் டாம் சிஸ்டத்துல மேல அந்த சாய்வா இருக்கு பத்தியா, அந்த இதுதான் வந்து 6வது. இது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைட்டா பண்ண. அதாவது ஒரு வால் இருக்கு, வால்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த கன்ஃபைன் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் போறதுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆங்கிள் மேல இப்படி ஆங்கிளா இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட் பண்றதும் பேஸ்ட் ஆன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான். சப்போஸ் இதுக்குள்ள அந்த லெவல் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும், லிக்விட் ஒன்று இருக்கும். அந்த லிக்விட் கரெக்டா ஸ்டேபிளா அந்த கோடுல இருந்ததுன்னா இந்த டேவிட் டாம் சிஸ்டம் இந்த பாயிண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம், பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், அது பேலன்ஸ் ஆகலன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது அந்த எக்ஸ்டென்ஷன் ஆர்ம் 6th. 7 வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வரக்கூடிய அந்த லிங்க். ஓகே, இங்க ஒரு இருக்கு இல்லையா, வீல் இருக்கு இல்லையா, இங்க ஒரு வீல் இருக்கு, இதுக்கு மேல ஒரு வீல் இருக்கு. ஸோ அப்போ 2 ஒரு பிரைமரி கனெக்ஷன் அண்ட் செகண்டரி கனெக்ஷன். இது எங்க இருந்து வருது? அந்த எஸ்ஆர்எல். ஓகே, ஸோ அப்போ பிரைமரி ரோப்பு, செகண்டரி ரோப்பு. இது 7வது பாயிண்ட். அண்ட் 8வது பாயிண்ட்னா இங்க ஒரு ஒரு வளைய மாதிரி கொடுத்துருக்காங்களே 8, இது எதுக்கு அப்படின்னா அடிஷனல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ரிட்ராக்டபிள் ஃபால் அரெஸ்டர். ஸோ மற்ற 2 எதுலேருந்து வருது? விஞ்ச்லேருந்து வருது. இந்த 2ல ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட அவரை ரிட்ராக்டபிள் ஃபால் அரெஸ்டர் போட்டு நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கிற ப்ரொவிஷன் தான் 8வது ப்ரொவிஷன், அது ரிட்ராக்டபிள் ஃபால் அரெஸ்டர் ஃபிக்ஸிங். ஓகே, அந்த 9th இருக்கிறது அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றது. ஓகே, இப்படி வரணுமா, இப்படி வரணுமா, இப்படி வரணுமா இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றது 9th. அது 2க்கும் இப்போ இடையில உள்ள ஒரு இந்த பைப் லைன் மாதிரி. ஓகே, ரைட். அடுத்தது நம்பர் 10. ஓகே, அவ்வளவுதான். ஸோ 9 ஸ்பேர் பார்ட்ஸ். ஓகே, ஸோ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த புக் இருந்ததுன்னா நீங்க போய் பாருங்க, இல்லைன்னா ஐ வில் ஷேர் த புக்ஸ் டு. ஓகே, வெரி கிளியர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம வந்து எந்த இடத்துல இதை எப்படி நம்ம ப்ராப்பரா இது வந்து சூட் ஆகுமா அப்படின்ற விஷயத்த நம்ம அங்க சொல்ல முடியும். ஓகே, கிளியர். ஓகே, இப்போ இந்த டேவிட் டாம் சிஸ்டத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா we will move to other part. சார் வாய்ஸ் கிளியராவே இல்ல சார். ஓகே, யாராருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? ஹலோ, யாராருக்கெல்லாம் கிளியரா இருக்கோ அவங்க மட்டும் சொல்லாமே. ஓகே சார். கிளியரா இருக்கு, பட் அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி வருது சார், வாய்ஸ் ஸ்லோவா வருது. ஓகே, அது இன்டர்நெட் கனெக்ஷன்ல அது இயல்பு தான். ஓகே, நீங்க பாருங்க, அப்படி ஏதாவது புரியலன்னா நீங்க டவுட் கேளுங்க. ஓகே, இல்லைன்னா இதே வீடியோ நீங்க வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இதே விஷயத்த நம்ம ஒரு மாசமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட், ஸோ லெட் அஸ் மூவ் டு தி அதர் ஏரியா. ஓகே, let us stop the screen share. I will go to the presentation PPT. Okay, so anchorage point இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை மறுபடியும் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ டைரக்டா ஒரு ஐ ஹோல்ஸ் இருக்கு, அந்த பெல்ட்டோட அந்த ஹூக்கை மாற்ற அளவுக்கு ஒரு இருக்கு அப்படின்னா ஓகே. பட் அது 2 இன்ச்சுக்குள்ள இருந்தாதான் அதை நம்ம மாட்ட முடியும். பட் அதற்கு மேல இது மாதிரி ஒரு பீமா இருக்கு அப்படின்னா அந்த பீமுக்கு தேவை வந்து சிம்பிள் ஆங்கரேஜ் சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆங்கரேஜ் ஸ்லிங், வெப்பிங் ஸ்லிங். அது ஃபர்ஸ்ட் ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன். அதுக்கு அடுத்தது மூவபிள் ட்ராலி. ஓகே, வாட் இஸ் மூவபிள் ட்ராலி? இது பேர் ஆங்கரேஜ் ட்ராலி. அப்படியே அந்த ஹெச் பீம்ல அப்படியே மூவ் ஆயிட்டே போறது, இது ட்ராலி. இது 2வது சொல்யூஷன். ஓகே, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு அண்ட் மூவபிள் சொல்யூஷன். ஸோ அடுத்தது
லைஃப் லைனா போடணும். ரோப்பா யாரு கேட்டீங்க? அருண்குமார் கேட்டீங்க இல்லையா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் லைன் அண்ட் ஃபால் அரெஸ்டர்ன்றது. லைஃப் லைன் அப்படின்றது ஒரு ஆங்கரேஜ் பாயிண்ட் தான். ஓகே, வெர்டிக்கல் லைஃப் லைன், ஹரிசாண்டல் லைஃப் லைன் சொல்றோம் இல்லையா? இப்போ வெர்டிக்கல் லைஃப் லைன்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஆங்கரேஜ் பாயிண்ட். நம்மளுடைய உயிர் காக்கும் அந்த சேஃப்டி பெல்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் லைஃப் லைன். அது ஒரு சிங்கிள் பாயிண்டா இருந்தா அது ஆங்கரேஜ் பாயிண்ட்னு சொல்றோம். அதுவே ஒரு ரோப்பா இருந்தா அது வந்து லைஃப் லைன் சொல்றோம். ஓகே, லைஃப் லைன் இல்லையா? அந்த பர்சனோட லைஃப் அந்த லைன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ரைட், இது மாதிரி பார்த்தோம். ஹரிசாண்டல் லைஃப் லைன் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூஃப்ல ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ரூஃப்ல போடணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆங்கரேஜ் பார்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஹரிசாண்டல்ல வந்து 2 பேர் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வி டாக்ட் அபவுட் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆங்கர். ஓகே, ட்ரைபாட், விஞ்ச், அப்புறம் கேபாட், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஞ்ச். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தோம். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ட்ரைபாடும் எனக்கு வைக்க முடியல, எனக்கு வந்து கேபாடும் அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன சொல்றோம்னா இன்டகிரேட்டட் ஆங்கரேஜ். ஸோ இன்டகிரேட் ஆங்கரேஜ்னா இப்போ இந்த பிக்சர்ல வந்து ரைட் சைடில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வரல, இப்போதான் வரப்போகுது. மேபி இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கும் சான்ஸ் இருக்கு. எஸ், இப்போ ரைட் சைடில் பாருங்க, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு ஒரு பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மாதிரி அங்க ஒரு ரியாக்டர் ஒன்று இருக்கு, ஒரு SS வெசல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆளை உள்ள அனுப்புறாங்க. அங்க நம்ம ட்ரைபாட் வைக்க முடியுமா, மத்த ஏதாவது வைக்க முடியுமா? ஒண்ணுமே வைக்க முடியாது. ஸோ இந்த ஒரு இன்டகிரேட்டட் ஆங்கரேஜ் பாயிண்ட் டேவிட் ஆர்ம் சிஸ்டம் போனோம் அப்படின்னா அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பர்சனை நம்ம அழகா உள்ள இறக்கி அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு அழகா வேலை நம்ம இது பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம், அசெண்டிங் ஆர்டர்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆங்கரேஜ் பாயிண்டோட வகைகள். ஓகே, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, EN 795. அது மேபி இங்க விசிபிள் ஆகலன்னு நினைக்கிறேன். EN 795 இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு பாடி ஹார்னஸ். ஓகே, நான் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாடி ஹார்னஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ ஆங்கரேஜ் பாயிண்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா பார்க்கலாம். அடுத்தது பாடி ஹார்னஸஸ். எஸ், இங்க இருக்கு ஆங்கரேஜ் பாயிண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம இந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்டுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேத்தட்டிக்கான விஷயம் என்னன்னா, there is no இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆங்கரேஜ் பாயிண்ட். ஆங்கரேஜ் பாயிண்ட் அப்படின்றத இந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு எலாபரேட் பண்ணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் எதுக்கு இருக்குன்னா பெல்ட்டுக்கு மட்டும் இருக்கு. IS 3521, IS 3521. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ ஃபார் பெல்ட்டுக்கு. பட் ஆங்கர் பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஆங்கர் பாயிண்டோட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் EN 795 2012. இதுல A1 போட்டுக்கிறது ஸ்ட்ரக்சரல் ஆங்கர் ஆர் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆங்கர். நம்ம என்னென்ன பார்த்ததுன்னு பார்த்துலாம். நம்ம பார்த்தது வந்து B பார்த்தோம். EN 795ல B போட்டா அது எது வந்து இந்த ட்ரைபாட் அண்ட் விஞ்ச் வருது. ஓகே, இதுல C கேட்டகரி வந்து நம்ம பார்த்த ஹரிசாண்டல் லைஃப் லைன் சிஸ்டம். ஓகே, தென் D பார்த்ததும் அதுவும் ஒன் ஆஃப் த ஹரிசாண்டல் ரெயில் சிஸ்டம். ரெயில் சிஸ்டம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரன்னர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரெயிலிங் சிஸ்டம். இதுல வந்து ரோப் எதுவும் வராது, ரெயில் தான். நம்ம இந்த ரெயில் போல தண்டவாளம் மாதிரி. ஸோ அதுல மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதுதான் ஆங்கரேஜ் பாயிண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் EN 795. ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்தது A முடிஞ்சிருச்சு. அடுத்தது கம்மிங் டு த B, பாடி ஹார்னஸ். ஸோ இந்த பாடி ஹார்னஸ்லாம் பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பிக்சர்ல பார்த்தா அந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது ஒன் ஆஃப் த பேசிக் ஹார்னஸ். ஓகே, அடுத்தது ரைட் சைட்ல இருக்கிறது அது ஒன் ஆஃப் த பேசிக் ஹார்னஸ். பட் இட் இஸ் ஹேவிங் த அந்த சென்டர்ல போடக்கூடிய அந்த ரிட்ராக் அந்த ஃபாலரஸுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. தென் இதுல ஷோல்டர் அட்ஜஸ்டபிள் இருக்கு. கீழே இருக்கக்கூடியது பார்த்தா இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டு என்னன்னா அது எலாஸ்டிக். அதுல வந்து குஷன் பேடிங் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பெல்ட்டை போட்ட உடனே அவருக்கு ஒரு ஃபெட்டிக் எதுவுமே வராது. ஓகே, ஏன்னா அந்த பெல்ட்டை போட்டு அவங்க ரொம்ப நேரம் நிக்கிறாங்க இல்லையா ஹைட்ல, அப்போ அவங்க பாடியில வந்து ஒரு மாதிரி அயற்சி ஏற்படும், ஃபெட்டிக் ஏற்படும். அப்போ அது ஏற்படாம இருக்கிறதுக்காக இந்த ஃபிளெக்சிபிள் ஹார்னஸ். ஓகே, மேக்னா சீரியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். தென் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல நீங்க பாக்குறது டோட்டலி அட்ஜஸ்டபிள் ஹார்னஸ். இது என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆங்கர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இதை யூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்ண போறவருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மல்டி பர்பஸ் டோட்டலி அட்ஜஸ்டபிள் ஹார்னஸ். இதுல வகைகள்.
ஓகே, இன்னைக்கு நம்ம மாடல் பார்க்க போறோம் இல்ல, நம்ம வந்து கான்செப்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதில் எப்படி இந்த பெல்ட்டை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னா, இதை வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்றோம். அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டீரிங் அந்த ஆங்கர் பாயிண்ட் போடக்கூடிய அந்த டீரிங் எங்க இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஐஎஸ்ஐ ஹார்னஸ்ல மொத்தம் 5 டைப் இருக்கு. ADPLE கிளாஸ் ஏ, கிளாஸ் டி, கிளாஸ் பி, கிளாஸ் எல், கிளாஸ் இ. இப்போ நார்மலா நமக்கு என்ன மாதிரி என்கொயரி வரும்னா, சேஃப்டி ஹார்னஸ் கிளாஸ் ஏ அப்படின்னா அது வந்து பேசிக் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கிங்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பிளாட்ஃபார்ம் ஒர்க்கிங் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல பெல்ட்டை மாட்டிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ஒர்க் பண்றதுக்கு வந்து அது கிளாஸ் ஏ ஃபால் ரெஸ்டர். அண்ட் கிளாஸ் டி என்ன அப்படின்னா டிசெண்டிங் ஒர்க், அவரு கீழே இறங்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, கன்ஃபைன் ஸ்பேஸ் வெசல், அதுக்குள்ள இறங்கணும் அப்படின்னா கிளாஸ் டி. அடுத்து கிளாஸ் பி அப்படின்னா பொசிஷனிங், அவர் ஒர்க் பண்ணணும், அவரோட பாடியை அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட, அது உடன் ஸ்ட்ரக்சரா இல்ல கான்கிரீட் ஸ்ட்ரக்சரோ இல்ல மெட்டல் ஸ்ட்ரக்சரோ, அவரோட பாடியோட சேர்த்து அதை வந்து பொசிஷன் பண்ணணும். எப்படின்னா நம்ம தென்னை மரம் ஏறுவாங்க இல்லையா, பனை மரம் ஏறுவாங்க, போஸ்ட்லாம் ஏறுறாங்க இல்லையா, அப்படி ஏறுறப்ப என்ன பண்றாங்க, அந்த போஸ்டோட அவங்க பாடி அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆப்ஷன் உள்ளது வந்து கிளாஸ் பி. அடுத்தது கிளாஸ் எல், இதுவும் ரொம்ப ரொம்ப பாப்புலர், லேடர் கிளைம்பிங். அலுமினியம் லேடர் இருக்கு, மங்கி லேடர் இருக்கு, அதுலலாம் கிளைம் பண்றதுக்கு என்ன வரும், அங்க வெர்டிகல் ஃபால் அரெஸ்டர் வரும் இல்லையா, அந்த ஃபால் அரெஸ்டரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த பெல்ட்ல ப்ரொவிஷன் இருக்கும். இது வந்து கிளாஸ் எல். அண்ட் கிளாஸ் இ என்னன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இது மெயினா பார்த்தா அந்த இதுல வந்து ஷோல்டர்ல இருக்கும், அந்த டீரிங் ஆனது வந்து ஷோல்டர்ல இருக்கும். அப்போ ஒரு ஆளை உள்ள இறக்கி அந்த ஏத்துறது. ஓகே, இதுக்கும் கிளாஸ் டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கிளாஸ் டி வந்து செல்ஃபாவே அவர் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கிளாஸ் இல வெளியில இருந்து ஒரு பர்சன் அவரை வந்து இறக்கி ஏற்றணும். அதுதான் கிளாஸ் இக்கும் டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இது IS 3525ல சொல்லக்கூடிய 5 கேட்டகரி ஆஃப் 5 கிளாஸஸ் ஆஃப் ஓகே ஹார்னஸஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ அந்த ஹார்னஸ்ல என்னெல்லாம் பார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வெப்பிங் இருக்கு. வெப்பிங்னா அந்த நைலான் பட்டை, தென் மெட்டல் பார்ட் அண்ட் பிளாஸ்டிக் பார்ட் அண்ட் லேனியார்ஸ். ஸோ இது 4ம் சேர்ந்தது தான் பெல்ட். ஓகே, வெப்பிங், ரோப்பு, மெட்டல் பார்ட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ். ஓகே, இந்த வேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை எப்படி போடுறது, இது எப்படி ப்ராப்பரா ஒரு பெல்ட்டை போடுறதுக்கான ஒரு முறை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது ஸோ இன்ஸ்பெக்ட்னா என்ன பண்ணணும், அதை பரிசோதிக்கணும். என்னென்ன செக் பண்ணணும், அது கட் ஆயிருக்கா இல்லையா, மெட்டல் பார்ட்ஸ் பெண்ட் ஆயிருக்கா இல்லையா, இந்த பிளாஸ்டிக் பார்ட்லாம் சரியான ஒரு இதுல இருக்கா இல்ல உடஞ்சிருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். தென் வேரிங் ஃப்ரம் டாப், ஷர்ட் போடுற மாதிரி டாப்ல இருந்து காலர்ல இருந்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி டாப்ல இருந்து போடணும். தென் அட்ஜஸ்ட் தி ஸ்ட்ராப், இதெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. அந்த பெல்ட்டோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கான்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தைஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வித் ஷோல்டர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும் டோட்டலா. இதுதான் அட்ஜஸ்டிங் த ஸ்ட்ராப். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் எப்படி செக் பண்றது, உட்காந்து பார்த்து எங்கேயாவது பிடிக்குதா வலிக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த லூஸ் ஸ்ட்ராப்பும் இல்லாத அளவுக்கு போகும். இதான் வந்து டானிங் த ஹார்னஸ். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த பெல்ட்டை எப்படி போடணும், எப்படி இப்போ இந்த பெல்ட்டை அவங்க போட்டிருந்தாங்கன்னா எப்படி கரெக்டாக அவங்க வந்து அது வந்து ஒரு பொசிஷன் ஆயிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பெல்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ. இப்போ இந்த பெல்ட் இருக்கு, இந்த பெல்ட்டு ஒரு மனிதன் ஒரு ஒர்க்கர் சரியா போட்டிருந்தாரு அப்படின்னா எந்த மாதிரி ஃபிட் ஆயிருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க பாக்குறீங்களா பிக்சர், இதுல ஆயிருக்க மாதிரி தான் ஃபிட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ அந்த பின்னாடி அந்த பட்ல கரெக்டா அந்த வெப்பிங் உட்காந்துருக்கணும். அண்ட் செஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா செஸ்ட் பாயிண்ட்லயோ இல்லை அதுக்கு மேலேயோ இருக்கணும். அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய டீரிங், ஸோ டீரிங் பிட்வீன் ஷோல்டர் பிளேடு, இது 2 தான் ஷோல்டர் பிளேடு, இது 2க்கும் இடையில கை ரீச்சபிளா இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் சரியான பொசிஷனிங் இந்த பெல்ட்ல அவங்க சரியா போட்டிருக்கணும். பட் நார்மலா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அவசரத்துல அப்படியே சும்மா சுத்தி சுத்தி விட்டுருப்பாங்க. அப்படி சுத்தி விட்டுருந்தா அது லைஃப் த்ரெட்டனிங் ஹசார்டு. ஓகே, இது வரைக்கும் செலெக்ஷன் பார்த்துட்டோம். டெக்னிக்கலா கூட உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கு மேல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த பெல்ட்டை கொடுத்துட்டோம், இதை அவர் சரியா போட்டிருந்தா அதை மட்டுமே அவர் உயிரை காப்பாற்றும். இதை அவர் கொஞ்சம் தப்பா போட்டா கூட என்ன ஆகும்னா அவர் உயிரை காலி பண்ணும். எப்படி தப்பா போட்டா உயிரை காலி பண்ணும்னா, இதை பாருங்க, இந்த பிக்சர் தெரியுதா? ஸோ என்ன ஆயிருக்கு, அவரோட டெஸ்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு, அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ ஏன் இப்படி பிச்சுக்கிட்டு போச்சு, அவரு ப்ராப்பரா அந்த பெல்ட்டை போடல. அப்ப எப்படி போட்டிருந்தாரு அப்படின்னா, எப்படி லூஸா போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ என்னென்ன லூஸா போட்டிருக்காரு பாருங்க, மேல அந்த செஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே வந்திருக்கு.
அடுத்தது தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே லூஸா அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஓகே, எந்த ஒரு சேஃப்டி பெல்ட்டையும் லூஸா போட்டிருந்தாங்கன்னா அவரோட லைஃபுக்கு ஆபத்து இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணும்னா அது விழுறப்ப என்ன பண்ணுது, அந்த பெல்ட் போயிட்டு அந்த பட்டை அப்படியே நெருக்கி அந்த இடத்துல அப்படியே ரொம்ப கிரஷ் பண்ணிடுது. என்ன பண்ணிடுது, அவரோட உயிருக்கே அது வந்து உலை வச்சிருது இல்லையா? அதனால சேஃப்டி ஹார்னஸை ப்ராப்பரா ஃபிட்டா போட்டால் மட்டுமே அது அவருடைய உயிரை பாதுகாக்கும். இப்ப புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு, ஏன் 95% மேலே இருந்து கீழே விடுறப்ப விபத்து நடக்குது, அது உயிர் போகுது அப்படின்னா இந்த பெல்ட்ன்ற ஒரு சின்ன விஷயத்த அவங்க சரியா போடாதாலதான். அப்ப எப்படி ப்ராப்பரா பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் 3 பாயிண்ட் செக். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 செஸ்ட் லெவல்ல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 அந்த டீரிங்ன்றது ஷோல்டர் பிளேடுல இருக்கணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 அந்த துடை பகுதியில அந்த பெல்ட் வந்து கரெக்டா லூஸா இல்லாம பொசிஷனா இருக்கணும். ஓகே, இதுதான் அந்த பெல்ட் கரெக்டா ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ஸ். ஓகே, பி முடிஞ்சிச்சு. அடுத்தது சி. ஸோ கனெக்டிங் லேன்யார்ட். ஸோ இதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா சிங்கிள் லேன்யார்ட், டபுள் லேன்யார்ட், ஷாக் அப்சார்பர் ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல பாக்குறீங்க சிங்கிள் லேன்யார்ட் வித் 2 mm இது வந்து 1 inch ஓப்பனிங் அண்ட் சிங்கிள் லேன்யார்ட் வித் டபுள் இன்ச் ஓப்பனிங். ஸோ மேல டாப்ல இருக்கு இல்லையா PN204 அண்ட் PN206. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய நார்மல் இது ரோப் அதுல 1 inch வித்து உள்ளது மட்டும் ஓப்பன் ஆகும். அந்த ஹூக் வந்து செல்ஃப் லாக்கிங் ஹூக், அது பின்னாடி அழுத்தினா தான் ஓப்பன் ஆகும். அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா லாக் ஆயிடும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய 206 வந்து அது வந்து ஸ்கஃபோல்டிங் ஹூக்னு பேர். ஸோ மெயினா ஸ்கஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதோட டயா வந்து அந்த 55 mm தான் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணலாம், அந்த ஸ்கஃபோல்டிங்ல போட்டு ஒன்னா போட்டு மேலே ஏறுறது. ஓகே, இது சிங்கிள் லேன்யார்ட். அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல டபுள் லேன்யார்ட் வித் ஸ்கஃபோல்டிங் ஹூக் வித் எனர்ஜி அப்சார்பரோட இருக்கு. லெஃப்ட் சைட்ல பார்த்தா வெப்பிங் லேன்யார்ட் வித் எனர்ஜி அப்சார்பர். ஓகே, கிளியரா? ஸோ இது ரெண்டு வந்து கனெக்டிங் லேன்யார்ட். ஸோ இப்போ ஏபிசி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இதோட அப்ளிகேஷன் என்ன, இப்போ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றது? சி டபுள் லேன்யார்ட் இருக்கு அப்படின்னா எப்படி சரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சர்ல பாருங்க, ரெண்டும் ஒரே சம அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த ஹைட்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த ஹூக்கை போடணும். அப்பதான் விழுந்தா என்ன பண்ணுவார், அவர் ஒரே பொசிஷன்ல இருப்பார். மாத்தி மாத்தி போட்டாருன்னா அப்படி ஒரு மாதிரி வளைஞ்ச நிலையில இருப்பார். ஓகே, டபுள் லேன்யார்ட் தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில எல்லாமே சஜஸ்ட் பண்றோம். எல்லா இடத்துலயும் அதுதான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. பட் டபுள் லேன்யார்டில் சேஃப்டி அதிகம் இருக்கிற மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்போ சரியா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த வே. ஓகே, ரைட். தென் எனர்ஜி அப்சார்பர். ஸோ இதை பத்தி நீங்க அடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனர்ஜி அப்சார்பர் இட்ஸ் லைக் அ ஸ்ப்ரிங் மெக்கானிசம். எதுக்கு ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு பெல்ட்டை போட்டுட்டு ஒருத்தர் கீழே விடுறாரு அப்படின்னா அவர் அதை பாதுகாக்குமா அவரு அப்படின்னா கண்டிப்பா பாதுகாக்கும். ஆனா ஜர்க் இருக்கு இல்லையா, அந்த ஜர்க்கு அவரோட உடம்பை பாதுகாக்குமான்னு சொல்ல முடியாது. இது வயதை பொறுத்து அவருடைய மனநிலை பொறுத்து மாறும். அப்போ அந்த இடத்துல பாடிக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த ஷாக் அப்சார்பர் தேவை. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஹெல்மெட்டை பத்தி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஹெல்மெட்ல எவ்வளோ ஜூல்ஸ் விஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம், 150 ஜூல்ஸ் விஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அந்த எனர்ஜியை அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள தாங்கணும்னா 600 கிலோகிராம் ஃபோர்ஸ்குள்ள இருந்தால் தான் நம்ம பாடி தாங்கும். அந்த இம்பேக்டை எவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தாலும் அந்த 600 கிலோகிராம் ஃபோர்ஸுக்குள்ள நம்ம பாடிக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த எனர்ஜி அப்சார்பர். ஓகே, ரைட். ஓகே, இந்த எனர்ஜி அப்சார்பரை யூஸ் பண்றப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஆங்கரேஜ் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில குறைஞ்சபட்சம் 6 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், 6 மீட்டர். நார்மலா பெல்ட்டோட ரோப் லென்த் வந்து 2 மீட்டர், அதுவே 6 அடி இருக்கு, 2 மீட்டர். இப்போ நம்ம வந்து கட்டிட்டோம், இப்போ 1 மீட்டர்ல அதை கட்டி விட்டோம் அப்படின்னா இந்த ஷாக் அப்சார்பர் வரை இருக்குன்னா என்ன ஆகும், டைரக்டா வந்து கிரவுண்ட்ல வந்து தட்டிடுவார் அவர். அப்போ ஷாக் அப்சார்பர்னு ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா தரைக்கும் கிரவுண்டுக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி 6 மீட்டர் இருந்தால்தான் இந்த ஷாக் அப்சார்பர் ஓப்பன் ஆகிறப்போ அவருக்கு அந்த எனர்ஜி, பாடிக்கு வரக்கூடிய எனர்ஜியும் கொஞ்சம் கம்மியாகும். அதே நேரத்தில் அவருடைய கால் வந்து தரையில இடிக்காம இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். ஓகே, அடுத்து வந்து ரிட்ராக்டபிள் பிளாக். ஸோ ரிட்ராக்டபிள் பிளாக்லேயும் கிட்டத்தட்ட அதே தான். ஓகே, பட் இதுல என்ன அப்படின்னா இது டைரக்டா வெர்டிகலா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆங்கிள் எல்லாம் போனா ஒர்க் அவுட் ஆகாது. 45 டிகிரி ஆங்கிள் எல்லாம் போனா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப சப்போஸ் கார்னர்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னா என்ன பண்ணணும், இதே மாதிரி அவருக்கு ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆங்கரேஜ் பாயிண்ட்டுக்கும் அவரோட முதுகுல மாற்ற அந்த ரோப்புக்கும் இடையில எந்த ஒரு அப்செக்ஷன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். ஓகே, இந்த பிக்சர் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் எது ரைட்டு எது ராங்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது பாதி அன்ரீல் பண்ணி அது எங்கேயாவது உரசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா it will create a problem. Okay, right.
இப்போ பொசிஷனிங் சிஸ்டத்துக்கு வரலாம். ஓகே, பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னா அவரோட பாடியை இப்போ இங்க பாருங்க அந்த கம்பியில நிக்கிறாரு. ஸோ அவரோட நின்று ஒர்க் பண்ணணும். அவர் கட்டில் அவரோட பாடியை பொசிஷன் பண்ணலன்னா அவரால் இயல்பா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியாது. அப்போ பாடியில என்ன பண்றாரு, 2 சைடு வந்து ரிங் இருக்கு, டி ரிங் இருக்கு. இதுக்கு பேர் வந்து லேட்டரல் டி ரிங். இந்த டி ரிங்ல ஒரு ரோப்பை வச்சு அந்த கம்பியில கட்டிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த பொசிஷனிங் சிஸ்டம், ஸோ இதை மாதிரி அடுத்தது அவர் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபால் அரஸ்டர், வெர்டிக்கல் ஃபால் அரஸ்டர். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? இந்த வெர்டிக்கல் ஃபால் அரஸ்டர் யூஸ் பண்றதுக்கு அங்க என்ன பெல்ட் வேணும்னா கிளாஸ் எல் பெல்ட் வேணும், லேடர். ஓகே, கிளாஸ் எல், லேடர் கிளைம்பிங். ஸோ லேடர் கிளைம்பிங்னால என்ன வந்துடுது, அங்க செஸ்ட்ல ஒரு ரிங் தேவைப்படுது. இப்போ இந்த ஒரு வெர்டிக்கல் ஃபால் அரஸ்டர் ரோப் வந்து ஒரு 30 மீட்டரா 50 மீட்டரா அதை ஃபுல்லா அவங்க கட்டிட்டு, அதுல நீங்க அந்த கோல்டன் கலர்ல பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் ரன்னர் ஆர் ஃபால் அரஸ்டர். இப்ப புரியும்னு நினைக்கிற அருண்குமாருக்கு. இந்த ரோப்பு, இந்த வெள்ளை கலர்ல இருக்க ரோப்புக்கு பேர் லைஃப் லைன், வெர்டிக்கல் லைஃப் லைன். இதை நம்ம மேல ஒரு ஸ்ட்ராங் ஆங்கரேஜ் பாயிண்ட்ல கட்டிட்டு கீழே நம்ம லாக் பண்ணிடுவோம். இந்த ரோப்ல வந்து மூவ் ஆகுறதா இந்த ஃபால் அரஸ்டர், ரன்னர். இந்த ஃபால் அரஸ்டரை கனெக்ட் பண்றதுக்கு அவருக்கு டீரிங் எங்க வேணும், செஸ்ட்ல வேணும். அதுதான் கிளாஸ் எல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிக்சர்ல உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி மாட்டிட்டு அவரு பெல்ட்லயோ மீன் அவர் வந்து லேடர்ல அவர் மேலே ஏறி கீழே இறங்கலாம். ஓகே, இதுதான் வெர்டிக்கல் ஃபால் அரஸ்ட் சிஸ்டம். ஓகே, லேடர், சிம்னி எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கு, எங்கெல்லாம் வந்து நம்ம சேஃப்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாம் கொடுத்தாலும் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாதான் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பேர் வந்து சஸ்பென்ஷன் ட்ராமா. ஸோ அது என்ன சஸ்பென்ஷன் ட்ராமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த அளவுக்கு நிறைய பெல்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். இந்த பெல்ட்டை கொடுத்துட்டும் அவர் போட்டு ஒர்க் பண்றாரு. அவரு ஸ்லிப்பாகி கீழே விடுறப்ப பெல்ட்ல அப்படியே தொங்குறாரு. ஸோ அப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக கொடுத்தோமோ அது முடிஞ்சிருச்சு. நேற்று கூட யாரோ கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ பெல்ட்டுக்கு எவ்வளோ நாள் சொல்ற மாதிரி ஹெல்மெட்டுக்கு எவ்வளோ நாள் லைஃப்னு கேட்டிருந்தீங்க. அது மாதிரி இந்த பெல்ட்டோட லைஃப் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ இந்த பெல்ட் அவரோட ஃபால் அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுச்சு. அப்போ அதோட வேலை முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை, அங்கதான் முக்கியமான வேலையே இருக்கு. அவர் அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி அந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தம் எங்க போகும் அப்படின்னு பார்த்தா தொடைப்பகுதியில அதிகமா அழுத்த ஆரம்பிக்கும். அங்க அழுத்த ஆரம்பிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படியே தொங்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த பிக்சர்ல. இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தொங்கி இருந்தாருன்னா அவ்வளவுதான், தூக்குல தொங்குறதும் இது ஒன்னாயிடும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து இறந்து விடுவார். என்ன காரணம்னா, இந்த தொடைப்பகுதியில தான் ரத்த குழாயோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இவரோட பாடி வெயிட் 80 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 கிலோவை இந்த பெல்ட் என்ன பண்ணும், அந்த தொடைப்பகுதியில் அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்த ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணும், அந்த ரத்த குழாய் அழுந்துமா, அப்ப சரியான முறையில உடலில் ரத்த ஓட்டம் இருக்காது. இதற்கு பேரு தான் வந்து சஸ்பென்ஷன் ட்ராமா. ஓகே, இந்த HHS சொல்லுவாங்க, ஹர்னஸ் ஹேங்கிங் சிண்ட்ரோம். அதாவது தொங்கிக்கிட்டே இருந்ததால உடலில் வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். ஓகே, இந்த சஸ்பென்ஷன் ட்ராமா வந்துச்சு அப்படின்னா 10 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள அவரை போய் நம்ம காப்பாத்தலைன்னா ஆள் இறந்து விடுவார். அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைஃப்ல ஏன்னா வெர்டிக்கல் லைஃப்ல ஏன்னா பெல்ட்டா ஆங்கரேஜ் பாயிண்டா எல்லாம் கொடுத்துட்டு, டபுள் லேனியாடா சிங்கிள் லேனியாடா எல்லாம் கொடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா, கொடுக்கல அப்படின்னா தென் அங்க ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிருக்கலாம். அந்த சஸ்பென்ஷன் ட்ராமானா என்னன்னா, உடலில் ரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம். அந்த மாற்றம் என்னன்னா குறைவான ரத்த ஓட்டம் இருக்கும். அந்த குறைவான ரத்த ஓட்டம் இருக்கிறது ஒரு 10-15 நிமிஷம் தொடர்ந்தது அப்படின்னா அந்த மனிதர் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம வந்து அவரை பாதுகாக்க முடியும்னு பார்க்கலாம். இதுல 100% அவரை பாதுகாக்க முடியும்னா பாதுகாக்க முடியாது. ஓகே, எப்போய் பாதுகாக்க முடியாதுன்னா, அவர் கீழே விழுந்தோடனே மயங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில இருந்து ஒரு ஆளு தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு பூம் லிப்டையோ இல்ல ஃபயர் சர்வீஸ் லிப்டையோ வச்சு அவரை தூக்கி காப்பாற்றணும். ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு போயிட்டு அவரை தூக்கி காப்பாற்றணும். பட் இந்த சஸ்பென்ஷன் ட்ராமா ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு சின்ன பட்டை என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் அவரு அன்கான்சியஸ் ஆகல, அவர் மயங்கல, அவருக்கு சுயநினைவு இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த 15 நிமிடத்துக்குள் இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை என்ன பண்ணிக்கலாம், நம்ம தடுத்துடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அவர் அதிலே தொங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் நம்ம ஏற்படுத்தலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன் ட்ராமா ஸ்ட்ராப் அப்படின்னு. இது ஒன்றும் ஒரு பெரிய ஹை டெக்னிக் ப்ராடக்ட்லாம் கிடையாது. அந்த காலுக்கு சப்போர்ட் கொடுத்து காலை அட்ஜஸ்ட் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு பெல்ட் தான் இது. ஓகே, சஸ்பென்ஷன் ட்ராமா ஸ்ட்ராப்.
இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தா அவர் தொங்கிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது வந்து தொங்கிட்டே இருக்காரு. இப்போ இதுல எங்க அவருக்கு அழுத்தம் அதிகமா இருக்கு? அந்த துடை பகுதி அழுத்தம் அதிகமா இருக்கு. அதனால ரத்த ஓட்டம் தடைபடுது. இப்போ என்ன பண்ணணும்? அங்க உள்ள அழுத்தத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அவரோட காலை எங்கேயாவது அவர் சப்போர்ட் பண்ணி காலை நிமித்தணும். இப்படி தொங்கிட்டு இருக்கப்ப அவரால் எங்கேயுமே காலை வந்து ஒரு நிமித்தி வைக்க முடியாது இல்லையா? அப்பதான் என்ன பண்றோம்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராப்பை கொடுத்து ஒரு சின்ன லூப் மாதிரி போட்டு அவரு காலை அதுல சப்போர்ட் பண்ணி அந்த மடங்கி இருக்கிற காலை தொடையில அந்த அழுத்தத்தை அவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அப்படி நேரா நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல அவர் வைக்க முயற்சி பண்ணுவார். இப்படி வச்சுட்டாரு அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் வரைக்கும், அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா தொங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் அவரால் அங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்குள்ள தேவையான எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் நம்ம வச்சு ரெஸ்கியூ ஒரு டீமை வச்சு அவரை நம்ம வந்து காப்பாத்திடலாம். ஓகே, இதுதான் சஸ்பென்ஷன் ட்ராமா ஸ்ட்ராப். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் நம்ம உள்ள போகல. ஒரு ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை ஒரு பர்ஃபெக்டா ரெக்கமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் பார்த்தோம். இது கிளியரா இருந்துச்சுன்னா இதுல என்னென்னலாம் சொல்யூஷன் நம்ம வேணும்ன்றதை இன்சர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அப்படியே சம்மரைஸ் பண்ற ஆரம்பத்துல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல சரியான அவங்க ஒர்க்கர் இருக்காங்களா? ஓகே, ஃபிட்னஸ் ஆஃப் த ஒர்க்மேன். ஓகே, எல்லாம் நல்லா என்ன வேணாலும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தா அப்போ நம்ம தெளிவா சொல்லிடணும். அப்போ நீங்க உங்களோட ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்திலே நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்க. ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சு உடல் தகுதியும் மனத்தகுதியும் இல்லாத ஆளு எவ்வளோ அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டை கொடுத்தாலும் நிச்சயமா விபத்து ஏற்படும். அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த ஏரியாவில் பிசிக்கல் ரிஸ்க் இருக்கா, எலக்ட்ரிக்கல் ரிஸ்க் இருக்கா, கெமிக்கல் ரிஸ்க் இருக்கா, என்வரான்மெண்டல் ரிஸ்க் இருக்கா, மழை பெய்யுதா, காத்தடிக்குதா, சாயில் வந்து ரொம்ப ஸ்லரியா இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது என்வரான்மெண்ட். இதெல்லாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரெண்டாவது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ பெல்ட் மட்டும் கொடுத்தால் மட்டுமே ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் முழுமையடையுமா அப்படின்னா முடியாது. அது ஒரு பார்ட்டு தான். அப்போ அவங்க 2 பிளான் பண்ணணும். ஒன்று பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், இன்னொன்று ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அது என்ன பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, அவர் விழுந்தாலும் அவரை பிடிக்கிறதுக்கு தேவையான நெட்டு அது மாதிரி இருக்கிறது பேசிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன். ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன்னா அவர் உடல்ல போடுறது, அது அந்த ஃபாலை அப்படியே தடுத்து நிப்பாட்டுறது. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தில் இருக்கிறது பேசிக்கா 3 டைப். ஸோ 3 ஸ்டெப்பு ஏபிசி: ஆங்கரேஜ், பாடி ஹார்னஸ் அண்ட் கனெக்டிங் லேனியார்டு. ஆங்கரேஜ்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னா, சிம்பிளா போகக்கூடிய ஃபிக்ஸட் ஆங்கர் ஸ்லிங்லேருந்து, வெப் ஸ்லிங்லேருந்து, தென் ஆங்கரேஜ் ட்ராலி அது இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஆங்கர் இருக்கு, அப்புறம் ஹாரிசாண்டல் லைஃப் லைன் ஆங்கர் இருக்கு, தென் ரூஃப் மேலே போடக்கூடிய ரூஃப் ஆங்கர், தென் அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஆங்கரேஜ் பாயிண்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் EN 795. தென் கம்மிங் டு த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும், 5 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து கிளாஸ் ஏ, ஓகே, அது ஃபார் ஃபால் அரெஸ்ட். தென் கிளாஸ் டி, அது ஃபார் டிசன்ட். அண்ட் கிளாஸ் எல், அது ஃபார் லேடர் கிளைம்பிங். அண்ட் கிளாஸ் இ, ஓகே, ஸோ அது ஃபார் கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஓகே, எம்ஏபி, ஓகே, நான் ஏதோ ஒன்று இடையில விட்டுட்டேன் போலயே. ஓகே, கிளாஸ் பி, அது ஒர்க் பொசிஷனிங் அப்படின்னா சைடில் வந்து லேட்டரல் டீரிங் இருக்கும். இந்த கிளாஸஸ் ஆஃப் ஹர்னஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா, சிம்பிள் ஹர்னஸ் வெறும் பட்டம் மட்டும் இருக்கிறது இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், தை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, தென் எலாஸ்டிக் இருக்கு, பாடியோட கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி டைப் இருக்கு, மேக்னா டைப்பு. தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி டோட்டலி அட்ஜஸ்டபிள் ஹர்னஸ் இருக்கு. அப்போ ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ஹர்னஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது கனெக்டிங் லேனியார்டு. கனெக்டிங் லேனியார்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லேனியார்டு வித் ஸ்னாப் ஹூக்கு, சிங்கிள் லேனியார்டு வித் ஸ்கஃபோல்டிங் ஹூக்கு. அடுத்தது டபுள் லேனியார்டு, இது 2 ரோப்பு. அடுத்தது வந்து வெப்பிங் லேனியார்டும் இருக்கு. இந்த வெப்பிங் லேனியார்டு எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். அது வந்து வெயிட் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ தட் அவங்க கொஞ்சம் மேல அவங்க வந்து ஈஸியா போயிட்டு வரலாம். அந்த வெயிட் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். ஓகே, இது கனெக்டிங் லேனியார்டு. ஸோ இதை கொடுத்தாலே அவர் கரெக்டா ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது இதையும் மீறி அவர் வந்து ஃபால் ஆனாரு அப்படின்னா, அவர் கான்சியஸ்ல இருந்தா அந்த அவர் சுதாரிச்சு ஏந்திக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறதா சஸ்பென்ஷன் ட்ராமா ஸ்ட்ராப்ஸ். ஓகே, இது இல்லாம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இது இல்லாம என்னென்ன வேணும் அதெல்லாம் அடிஷ்னலி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு இதான் ஒரு காமனா ஒரு ஒர்க்கட் ஹைட், ஒரு ஹைட் சேஃப்டி சிஸ்டத்துல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஓகே.